கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மனைவியை கத்தியால் குத்தி கொன்ற கணவரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நடேசன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் நடேசன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? வணக்கம். பொள்ளாச்சி மரப்பேட்டை வீதியைச் சேர்ந்தவர் பாரதி. இவர் ரேட்டிங் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி சுவேதா, இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஏபிடி ரோடு பழனியப்பா வீதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்து வருகின்றனர். இன்று காலை கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கணவன் பாரதி சுவேதாவை கத்தியால் சரமாரியாக கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சுவேதா சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். அப்போது அங்கிருந்த மக்கள் தப்பியோட முயன்ற பாரதியை பிடித்து வைத்து பொள்ளாச்சி கிழக்கு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கைது செய்து சுவேதா அவர்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் விசாரணையில் முதல்கட்ட விசாரணையில், அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் கடந்த 1 வருட காலமாக கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும், இந்நிலையில் இன்று இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு அதாவது கணவன் மனைவியை கத்தியால் குத்திய சம்பவம் பொள்ளாச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த சம்பவம், அதாவது பாரதி அவரது மனைவி சுவேதாவை கத்தியால் குத்தும் சம்பவத்தை அந்த பகுதியில் உள்ள நபர் ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள் வைரலாகி வருகிறது. இந்த கொலை சம்பவம் பொள்ளாச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி நடேசன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.